அஸ்வத்தாமா புறப்பட்டு போயிட்டான். இங்கே பாண்டவாள் பகவத் அனுகிரகத்தினாலே மங்கள ஸ்நானங்கள்லாம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிட்டாள். சுவாமி கூட இருந்து பாஞ்சஜன்யங்கிற தன்னுடைய சங்கத்தாலே திவ்ய பட்டாபிஷேகத்தை பண்ணி வச்சாள். பாஞ்சஜன்யாபிஷிக்தஸ்து ராஜா அமிர்தமுகோ பவத்துனாள். பட்டாபிஷேகம் சுவாமி தங்கையாலே சங்கத்தில் தீர்த்தத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணினாள். பெரிய கோஷ்டியில புஷ்ப மாலையோட ஜொலிச்சுட்டு இருக்காள் பீதாம்பரத்தோட. அந்த சமயத்தில் அஸ்வத்தாமா என்ன பண்ணிவிட்டான், ஒரு ஸ்திரீ நமக்கு உயிர் பிச்சை போட்டு காப்பாற்ற முடியாது பாத்தியா, அவன் கட்டி கொண்டு போய் இவன் பீமன் மட்டணம் சொல்லி கடைசியில் அவ்வாண்டாம் சொல்லி அவ எனக்கு உயிர் பிச்சை கொடுத்து நான் பேச்சேனே, இந்த பாண்டவாளே உலகத்துல இருக்கப்படாதுன்னு அபாண்டவாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிவிட்டான். பட்டாபிஷேக சமயத்துல கல்யாண காலத்துல வாரண்டு கொண்டு போறா போல அபாண்டவாஸ்திரத்தை இப்படி பிரயோகம் பண்ணிவிட்டான். பிரயோகம் பண்ணினா சுவாமி அங்க இருந்து என்ன பண்ணினாள், பகவான் அந்த சபையில இருந்ததுனால தன்னுடைய சுதர்சனாஸ்திரத்தினால அதை விரட்டி விட்டாள். பாண்டவாளை ஒன்றும் பண்ண முடியல. பாண்டவ வம்சத்தை சேர்ந்த குழந்தை பரீட்சித்து உத்தரையனுடைய கர்ப்பத்தில் இருக்காள். அபிமன்யுடைய சம்சாரம் உத்தரை அவ கர்ப்பத்துல பூர்ண கர்ப்பம். அங்க உள்ள போய் நுழைஞ்சது. நுழைஞ்ச உடனே அவ கத்தினாள். அவ குடும்பத்துக்கு கஷ்டம் வந்தா பகவான கோபாலன ஸ்தோத்திரம் பண்ற வழக்கம். பகவான கதறி கிருஷ்ண கிருஷ்ண மகாபாக தேவகி நந்தனாவியா அபித்ரவதி மாமீஷ சராதப்தாய சோமஹா. பெரிய சரமானது உள்ள பூந்திருக்கு, தீ எரிஞ்சின்னு உள்ள போயிருக்கு. அந்த அஸ்திரத்துக்கு பலியாக என்ன கொடுத்து விடுறேன், என் குழந்தைய உங்க சரணத்துல போட்டுட்டு போறேன், நீங்க காப்பாத்தணும்னு கதறினாளாம். காமந்தஹதுமாம் நாத மாமே கர்ப்போ நிபாத்யத சொன்னாள். சுவாமி தன்னை வேண்டின பிறகு ஒரு ஜீவனை விடுறது ஒரு ஜீவனை ரட்சிக்கிறதுன்னு விடுவாளா? ரெண்டு பேரையும் ரட்சிச்சு விட்டாள். கர்ப்பத்துக்குள்ள போய் பரமாத்மா குழந்தையும் ரட்சிச்சு அவளையும் ரட்சிச்சு விட்டாள். இந்த பட்டாபிஷேக சந்தர்ப்பத்தில் அபாண்டவாஸ்திரத்தையும் சுவாமி சமனம் பண்ணி பாண்டவாளை அம்மா பார்க்கணும் இந்த சந்தர்ப்பத்திலேன்னு குந்திக்கு சொல்லி அனுப்பிச்சாள். 13 வருஷமா விதுர கிரகத்துல குந்தி இருந்துட்டு இருக்காள். கூட காட்டுக்கு வருவேன்னு கதறினாள். பாண்டவாள்லாம் விட்டுட்டு ஓடி போயிட்டாள். விட்டார் யாசர். அம்மா வராதேன்னு சொன்னா கேட்கலையா, அதுக்காக ஓடி போயிட்டாளா. அம்மாவை அழிச்சுன்னு போனா அவ கஷ்டப்படுவாங்கன்னு 13 வருஷமாச்சு குழந்தைகளை பார்த்து அவ பார்க்கணும்னு கூப்பிட்டு வர சொன்னாள். இது மாதிரி மங்களமா இன்னும் பார்க்கல பாண்டவர்களே. அவள் என்ன நினைச்சுன்னு வந்தாள், 5 குழந்தைகளையும் திரௌபதியோட ஆலிங்கனம் பண்ணிக்கணும் பட்டாபிஷேக கோலத்தோடேன்னு தாயார் நினைச்சுக்கிட்டு வந்தாள். குழந்தைகள் திவ்ய சிம்மாசனத்துல திரௌபதியோட ஜொலிக்கிறத பார்த்ததே, இது மாதிரி உயிரோட குழந்தைகளை கொண்டு கொடுத்தது பகவான் கோபாலன் தான். அவனை என்ன நமஸ்காரம் பண்ணணும். 24 ஸ்லோகம் பகவத் சரணத்துல போய் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரயே. பகவத் சரணத்துல போய் நமஸ்காரம் பண்ணினாள். குந்தி சொன்னாளா, குந்தி இப்படி நமஸ்கரிச்சதே சுவாமி சொன்னாளா, நான் குழந்தை, அம்மா நீ அத்தை பெரியவளாச்சேன்னு ஆளாம். அது குந்தி சொன்னாலாம். நமஸ்யே புருஷம் த்வாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயாஜவனிகாச்சன்னம் அஜ்ஞானோட்சஜமவ்யயம் நலக்ஷ்யசே மூடதிருஷா நதோ நாட்யதரோ யதா ததா பரமஹம்சானாம் முனீனாமமலாத்மனாம் பக்தியோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்த்ரியः. நீ குழந்தையா, நீ ஆதி புருஷன், நமஸ்யே புருஷம் துவாத்யம், நீ மாயாதீதம், ஈஸ்வரம் பிரகிருதே பரம், நீ உள்ளேயும் வெளியிலையும் இருக்கிறவன்,
சாமானிய ஜீவராசி உன்னை கண்டுபிடிக்க முடியாது. அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிர் அவஸ்திதம். மாயேங்கிற ஒரு திரை உன்னை மறைச்சிருக்கு. மகான்களான மகர்ஷிகளுக்கு பக்தியோகத்தை உபதேசம் பண்ண வந்த பரம் பிரம்மம் நீ. அப்படிப்பட்ட பரமாத்ம ஸ்வரூபம் என்போன்ற ஸ்திரீக்கு என்னமா தெரியும்? நான் அஜ்ஞே, எனக்கு அது தெரியாது. சுத்தமான ஸ்வரூபம் எனக்கு தெரியாது. எனக்கு வசுதேவ பாலனாய், தேவகி புண்ணிய புஞ்சமாய், நந்தகோபனுடைய தபஃபலமாய், யசோதையனுடைய ஜன்மாந்தரியுமான பாக்ய சஞ்சயமான இந்த கிருஷ்ணரூபம் தெரிஞ்சா போறோம்னு. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமः. பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜநேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கரே. நாபியில பத்மம், கழுத்துல பத்மம், நேத்திரம் பத்மம் போன்ற நேத்திரம், சரணம் பத்மம் போன்ற சரணம். இப்படிப்பட்ட மூர்த்திக்கு நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லிவிட்டு, முந்தி நீ சின்ன குழந்தையா இருக்கிற போது நீ ஆத்துல தயிர் பானையை உடைச்சு அம்மா உன்னை கயத்தால கட்டுறதுக்கு விரட்டி, அம்மா காலையில் விட்ட மையெல்லாம் கரைஞ்சு கொட்ட முடியா நீ கண்ணால ஜலம் விட்ட போது பார்த்தேன். இன்னைக்கு உன்னை பார்த்தேன். பீரபி விபேதி கோப்யாததே த்வயி கிருதாகசிதாமதாவதி யாதே தசாஸ்ருகலிலாஞ்சனசம்பிரமாட்சம் வக்த்ரம் நினீய பயபாவதயா ஸ்திதஸ்ய சாமாம் விமோஹயதி பீரபி யத்விவேதி. சொல்லிவிட்டு சொல்றாள், உனக்கு பக்தாளிடத்துல இருக்கிற அன்பு அம்மாட்ட கூட இல்லைங்கிறாள் குந்தி. யதா ஹிருஷீகேஷகலேன தேவகி கம்சேன ருத்தாதி சிரம் சுஜார்பிதா விமோசிதா ஹஞ்ச சஹாத்மஜா விபோ த்வயைவ நாதேன முஹுர்விபத்கனாதி. உங்க அம்மாக்கு கஷ்டம் வந்தது, 6 குழந்தைகளை கம்சன் கொன்னான். அப்ப போய் நீ ரட்சிக்கல, அப்புறம் போய் உங்க அம்மாவை ரட்சிச்ச. என்ன என் குழந்தையோட அந்தந்த ஆபத்துல என்ன சஹாத்மஜா தொயா ரட்சிதா. உங்க அம்மாவை அப்படி ரட்சிக்கல. பக்தாண்டத்துல இருக்கிற அன்பு உனக்கு அம்மாட்ட இல்லைங்கிறத காண்பிச்சு விட்டேன். யதா ஹிருஷீகேஷகலேன தேவகி கம்சேன ருத்தாதி அதிசிரம் சுஜார்பிதா. கம்சன்னாலே ஜெயில அடைக்கப்பட்டு பகு நாள் கண்ணுங்க நீருமா பல துக்கங்கள் அவளுக்கு வந்தது. அப்புறம் போய் அவளை காப்பாத்தினே. விமோசிதா, என்ன எப்படி காப்பாத்தினே தெரியுமா? ஹஞ்ச சஹாத்மஜா விபோ த்வயைவ நாதேன முஹுர்விபத்கனாதி. அப்போதைக்கப்போது என்ன வந்து ரட்சிச்சே. ஒரு ஆபத்திலையும் என் குழந்தைகளோட ரட்சிச்சே. உங்க அம்மாவை குழந்தைகளோட ரட்சிக்கல. 6 குழந்தைய கம்சன் கொன்னான். அப்புறம் தான் அம்மாவை ரட்சிச்சேன்.